வணக்கம். இன்னும் பத்திரிகைகளோடு சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றும் தாயகத்திலிருந்து வெளியாக இருக்கும் உதயன் வெள்ளம்புரி தினக்குரல் மற்றும் ஈழநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கப் போகின்றோம். இன்றைய தினம் 6ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 2025ஆம் ஆண்டு வியாழக்கிழமை. இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான இனிய நல்லதொரு நாளாக அமையட்டும். இலங்கையை பொறுத்தவரையிலே வடக்கு, கிழக்கு மற்றும் தெற்கு என்கின்ற பெரும் பிரிவுகளை இலங்கையில் உணர முடிகிறது. அதாவது வடக்கு கிழக்கு தமிழர் தாயகமாகவும், தெற்கு பெரும்பான்மை சகோதரர்களுடைய இடமாகவும் அங்கே பேசப்பட்டு வந்திருக்கிறது இதுவரை காலமும். அதாவது இந்த இடங்களிலே ஒரு சட்டம், வேறு இடங்களிலே ஒரு சட்டம் என்பது போலவே இந்த சட்ட நடைமுறைகளும் இருப்பதை அவதானிக்க முடிகிறது. ஒரே நாடு ஒரே சட்டம் என சொல்லப்பட்டு வந்தாலும் அந்த சட்டங்கள் பயன்படுத்தப்படுகின்ற போது பல விடயங்களிலே வித்தியாசங்கள் இருப்பதை அவதானிக்க முடிவதாக விமர்சகர்கள் தெரிவித்து வரக்கூடிய நிலையில் அது உண்மை என்பது போல சில செயற்பாடுகளும் இடம்பெற்று கொண்டு வருகிறது. அவை என்ன என்பதை இன்றைய பத்திரிகைகளிலே விரிவாக பார்க்க இருக்கிறோம். நேற்றைய தினம் பத்திரிகைகளிலே பார்த்திருந்தோம். கர்தினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை தெரிவித்திருந்தார், இப்பொழுது இருக்கக்கூடிய அரசியல் அமைப்பானது ஒரு சட்டவிரோதமான அரசியல் அமைப்பு போன்றது, மக்களை அடக்கக்கூடியது, பயங்கரவாத தடை சட்டத்தை வைத்துக்கொண்டு எதுவும் செய்துவிட முடியும், எனவே இவை உடனடியாக மாற்றப்பட வேண்டும் என்கின்ற விடயங்களை கர்தினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை தெரிவித்திருந்தார். அவரை நேற்றைய பத்திரிகைகளிலே நாங்கள் அவற்றை தெளிவாக பார்த்திருக்கின்றோம். சுதந்திர தின வாழ்த்து செய்தியிலும் அவர் இந்த விடயங்களை வலியுறுத்தி தெரிவித்திருந்தார். இந்த நிலையிலே புதிய அரசமைப்பு ஒன்று அவசரம் தேவையில்லை என இன்னொரு தலைமையிலான அரசில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு சிலர் தெரிவித்து வரக்கூடிய விடயங்களையும் இன்றைய பத்திரிகைகளிலே பார்க்க இருக்கிறோம். மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே சொல்லப்பட்டிருந்தது, புதிய காணிகளை பெற்றுக்கொள்வதற்கு தயார். அதாவது தைட்டி விவகாரம், தைட்டியிலே காணி அபகரிக்கப்பட்டு விகாரை கட்டப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு அந்த காணிக்கு பதிலாக புதிய காணி கொடுத்தால் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் என மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே ஜனாதிபதி முன்னிலையில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அவ்வாறு எந்த விடயத்தையும் தாம் சொல்லவில்லை என அந்த பகுதி மக்கள் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்களை பார்க்க முடிகிறது. அதே நேரத்திலே ஏப்ரல் 24ஆம் தேதி உள்ளூராட்சி தேர்தல், பாராளுமன்றத்திலே பிபல் ரத்நாயக்க தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் பார்க்க முடிகிறது. அதே போல தைட்டை காணியை கையளிக்க முடியாது. அகில இலங்கை பௌத்த மகா சம்மேளனம் யாழ் மாவட்ட செயலருக்கு சண்டித்தன கடிதம் என தலைப்பிடப்பட்டதாக உதயன் பத்திரிகையிலே செய்திகளை பார்க்க முடிகிறது. தைட்டி விகாரி அமைக்கப்பட்டுள்ள காணி உட்பட 14 ஏக்கர் காணிகள் திச விகாரிக்கு சொந்தமானவை. அந்த காணிகளை ஒருபோதும் எவருக்கும் கையளிக்க முடியாது, அதற்கான எந்த ஒரு நடவடிக்கைக்கும் அனுமதிக்க மாட்டோம் என அகில இலங்கை பௌத்த மகா சம்மேளனம் யாழ்ப்பாண மாவட்ட செயலருக்கு தெரியப்படுத்தி இருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது மிகவும் முக்கியமான விடயம். இந்த விடயத்தை வைத்துக்கொண்டு பல்வேறு அரசியல் செய்துவிட முடியும், வரலாற்றிலே பல விடயங்களை மீண்டும் செய்துவிட முடியும். எனவே இது குறித்து சரியான நடவடிக்கை எடுப்பது அவசியமாக இருக்கிறது. இதனிடத்திலே பலம்பெரும் எதிரணி என்ற தலைப்போடு செய்திகளை பார்க்க முடிகிறது. பலமானதொரு எதிரணியை கட்டி எழுப்பி நாடாளுமன்றத்திலும் அதற்கு வெளியிலும் கூட்டாக செயல்படுவது தொடர்பிலே எதிர்க்கட்சிகள் ஆராய்ந்து வருவதாக அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்னதாக நிழல் பாராளுமன்றம் அமைப்பது தொடர்பான விடயங்களும் பேசப்பட்டிருந்தன. நிஜ பாராளுமன்றம் இருக்கும் போதே இதையும் செய்யாதவர்கள் இந்த நிழல் பாராளுமன்றத்திலே என்னத்தை செய்து விடுவார்கள் என்கின்ற விமர்சனங்கள் அந்த நேரங்களிலே எழுப்பப்பட்டது. இப்பொழுது பலமான எதிரணியை உருவாக்குவது தொடர்பாக பேசப்படுகிறது. மணல் கடத்திய டிராக்டரை சுட்டு பிடித்தது போலீஸ் என்கின்ற தலைப்போடு மணல் கடத்தலில் ஈடுபட்ட உளவியந்திரம் ஒன்று யாழ்ப்பாணம் போலீசாரால் துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டு மடக்கி பிடிக்கப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாணம் குருநகர் போலீஸ் காவலரனில் இருந்த போலீசாராலேயே இந்த உளவியந்திரம் மடக்கி பிடிக்கப்பட்டதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது. அனுராவின் வெற்றிக்கு புலம்பெயரிகளே காரணம் விமல் வீரவன்ச தெரிவித்திருக்கிறார். விமல் வீரவன்ச, உதய கமன்பில இந்த இருவரும் தமக்கு ஏற்றால் போல அந்த கதைகளை சொல்லிவிடுவார்கள். அதன் பாணியாக அல்லது அதன் தொடர்ச்சியாக கனடா உள்ளிட்ட நாடுகளில் உள்ள புலம்பெயர் தமிழர்களின் தலையீட்டாலேயே வடக்கு மாகாணத்திலே தேசிய மக்கள் சக்தி கைப்பற்றப்பட்டுள்ளது என்று முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச குற்றம் சாட்டியிருப்பதாக அந்த செய்தியிலே தரப்பட்டிருக்கிறது. அர்ஜுனா எம்பிக்கு அர்ச்சனை மலை என்று ஒரு செய்தி பார்க்க முடிகிறது. அதாவது நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா ஒரு மனநோயாளி. அவரை மனநல மருத்துவரிடம் அனுப்ப வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயமாக அந்த செய்தி பதிவாகி இருக்கிறது. அந்த செய்தி விரிவாக தரப்பட்டிருக்கிறது. அதாவது அந்த விடயத்தை தெரிவித்திருப்பவர் தயாசிரி ஜெயசேகர என குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நாடாளுமன்றம் நேற்று முற்பகல் 9:30 மணிக்கு சபாநாயகர் தலைமையிலே கூடியது. இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா அனுராதபுரம் போலீசாரால் தான் கைது செய்யப்பட்ட விவகாரத்தை மையப்படுத்தி சிறப்புரிமை பிரச்சனையை முன்வைத்திருக்கிறார்.
அர்ஜுனா எம்பி விடயத்தை தமிழில் குறிப்பிட்டுக் கொண்டிருக்கையில் சிறப்புரிமை பிரச்சனையை ஆங்கில மொழி மூலத்திலே சமர்ப்பித்துள்ளீர்கள், அதில் உள்ள விடயங்களை மாத்திரம் குறிப்பிடுங்கள் என்று சபாநாயகர் குறிப்பிட்டிருந்தார். கடிதத்தில் உள்ள விடயங்களை தான் குறிப்பிடுகிறேன் என சுட்டிக்காட்டி ஆங்கில மொழியில் அதனை வாசித்தார் அர்ஜுனா எம்பி. அத்துடன் நாடாளுமன்ற முகாமைத்துவம் மற்றும் சபாநாயகர் மீது விமர்சனங்களை முன்வைத்திருந்தார். தனக்கு உரையாற்ற வாய்ப்பளிக்காதமை தொடர்பிலே தொடர்ந்தும் கருத்து வெளியிட்டிருந்தார். இந்த கடிதத்திலே குறிப்பிடப்பட்டுள்ள விடயங்களுக்கு அப்பால் உள்ள விடயங்களை ஹன்சாட்டிலிருந்து நீக்குமாறு சபாநாயகர் கட்டளையிட்டதாக அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாணத்தில் டெங்கின் தாக்கம் 10 மடங்கு குறைவு என்கின்ற செய்தி பார்க்க முடிகிறது. நேற்றைய பத்திரிகைகளிலே டெங்கின் தாக்கம் அதிகம் என குறிப்பிடப்பட்டிருந்தது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு மார்ச் மாதத்தில் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. உதயன் உள்ளிட்ட ஊடகங்கள் மீதான தாக்குதல்கள் உடன் விசாரிக்கப்பட வேண்டும் ரவிகரன் எம்பி வலியுறுத்தியிருக்கிறார். உதயன் உள்ளிட்ட ஊடக நிறுவனங்கள் மீதும் ஊடகவியலாளர்கள் மீதும் கட்டவிழ்த்து விடப்பட்ட அடக்குமுறைகளுக்கு நீதி வேண்டும். இந்த ஊடக நிறுவனங்கள் மீதான தாக்குதல்கள் விசாரிக்கப்பட வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் வலியுறுத்தியிருப்பதாக அந்த செய்தி தொடர்கிறது. யாழ் ரயில் நிலையத்தில் 24 மணி நேர ஆசன பதிவு என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அர்ஜுனா எம்பிக்கு அர்ச்சனை மலை நாங்கள் பார்த்த செய்தி. அதனிடத்திலே பிப்ரவரி 15 முதல் உத்திரதேவி ரயில் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல லசந்த கொலை வழக்கு சட்ட அதிபரின் பரிந்துரையை அது தீவிரமாக ஆராய்கிறது அரசு என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்க படுகொலை வழக்கிலே சந்தேக நபர்கள் 3 விடுதலை செய்வதற்கு சட்ட அதிபர் ஆலோசனை வழங்கியுள்ள விவகாரம் தொடர்பிலே அரசாங்கம் தீவிரமாக ஆராய்ந்து வருவதாக அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜேதிச தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி நகர்கிறது. முல்லைத்தீவிலே சிறுமியொருவர் துஷ்பிரயோகம் என்கின்ற செய்தி முன்பக்கத்தில் பதிவாகி இருக்கிறது. இதனிடத்திலே முச்சந்தி முல்லையுடைய கருத்து பதிவாகி இருக்கிறது. முற்றும் துறந்த புத்தருக்காக எங்கட முற்றங்களை பிடிக்கிறது தான் அவை என்ற தர்மம் கண்டியலோ என முச்சந்தி முரளி இந்த தைட்டி காணி விவகாரம் தொடர்பாக பேசியிருக்கிறார். இது இன்றைய உதயன் பத்திரிகையின் முன்பக்க செய்திகள். இந்த உதயன் பத்திரிகையின் உட்பக்கத்தில் இருக்கக்கூடிய முக்கிய செய்திகளிலே அரசாங்கத்துடன் வலுக்கும் முருகல், பரிந்து ரணசிங்கவுக்கு எதிராக நம்பிக்கையில்லாத தீர்மானம் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. சட்டம் அதிபர் பரிந்து ரணசிங்கவுக்கும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கும் இடையே முருகல் அதிகரித்துள்ளது என்று தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. சட்டம் அதிபர் பரிந்து ரணதுங்குக்கு எதிராக நம்பிக்கையில்லாத தீர்மானம் கொண்டு வரும் செயற்பாடுகள் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஈடுபட்டு வருவதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மக்களை திசை திருப்பும் செயற்பாட்டிலே அனுர அரசு சம்பிக்க ரணவக குற்றம் சாட்டியிருக்கிறார். இலங்கை பிரஜைகளை மீட்க மியன்மாருடன் இலங்கை பேச்சு என்கின்ற விடயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. மேலும் பல முக்கிய செய்திகளை பார்க்க முடிகிறது. நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டத்திலே திருத்தம் செய்ய அரசு தீர்மானித்திருக்கிறது. இலங்கை அரசுக்கு எதிராக வழக்கு புதுச்சேரி மீனவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள். அதே நேரத்திலே மஹிந்தவை சந்தித்தார் சந்தோஷ் யா என்கின்ற செய்திகளும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் பல முக்கிய செய்திகள் பத்திரிகைகளில் பதிவாகியிருக்கிறது. அரசமைப்பு மறுசீரமைப்பு தற்போதைக்கு இல்லை, அமைச்சர் நலிந்த ஜேதிச தெரிவித்திருக்கிறார். அனுரவுக்கு எக்காலமும் ஆதரவு வழங்க மாட்டேன், விமல் வீரவன்ச தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து அது. பெருந்தொகை கஞ்சா உதயபுரத்திலே மீட்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே மணலாறு பகுதியிலே சடலம் ஒன்று மீட்கப்பட்டிருக்கிறது. அவை சார்ந்த செய்திகளும் மிக முக்கியமான செய்திகளாக இன்றைய பத்திரிகைகளிலே பதிவாகியிருக்கிறது. இதே நேரத்திலே இந்தியாவிலிருந்து புறாக்கள் மற்றும் கிளிகள் இலங்கைக்குள் கடத்தல், லட்சக்கணக்கான பெறுமதியுடைய இந்த புறாக்கள் கடத்தி வரப்பட்டிருக்கக்கூடிய விடயங்கள் தொடர்பாக பேசப்பட்டிருக்கிறது. அதாவது இந்தியாவிலிருந்து கடல் மார்க்கமாக இலங்கைக்குள்ளே சட்டவிரோதமான முறையிலே கடத்தப்பட்ட பறவைகள், விலங்குகள் மற்றும் மருந்துகளுடன் 3 கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இலங்கை கடற்படையினரும் போலீசாரும் இணைந்து மன்னார் பேசாலை பகுதியிலே நேற்று முன்தினம் மேற்கொண்ட தேடுதலின் போதே இந்த கடத்தல் முறியடிக்கப்பட்டிருக்கிறது. புறாக்கள், ஆபிரிக்க கிளிகள், பறக்கும் அணில்கள் மற்றும் மருந்துகள் என்பன இப்போ இதன் போது மீட்கப்பட்டிருக்கிறது. கடத்தி வரப்பட்ட விலங்குகள், பறவைகள் மற்றும் மருந்துகளை வாகனம் ஒன்றில் ஏற்றி கொண்டு சென்ற போதே அந்த லொரி இடைமறிக்கப்பட்டு கடத்தல் முறியடிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். இது இன்றைய உதயன் பத்திரிகையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளாக அமைந்திருக்கிறது. தொடர்ந்து வலம்புரி பத்திரிகையை பார்க்கலாம். தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது ஏப்ரல் 24ஆம் தேதி உள்ளூராட்சி தேர்தல், பாராளுமன்றத்திலே அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்திருக்கிறார். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி நடத்த முடியும் என சபை தலைவரும் அமைச்சருமான பிமல் ரத்நாயக்க தெரிவித்திருக்கிறார். அதே நேரத்தில் முன்பக்க செய்திகளில் அடக்குமுறைகளை கைவிட்டு அரசு ஜனநாயக முறையிலே செயற்பட வேண்டும், பாராளுமன்றத்திலே எதிர்க்கட்சி தலைவர் சஜித் தெரிவித்திருக்கிறார்.
அடக்குமுறைகளை கைவிட்டு அரசாங்கம் ஜனநாயக முறையிலே செயற்பட வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்திருக்கிறார். பாராளுமன்றத்திலே நேற்று புதன்கிழமை ஒழுங்கு பிரச்சனை ஒன்று எழுப்பி குறிப்பிடுகையிலேயே அவர் இந்த விடயங்களை பதிவு செய்திருக்கிறார். பாராளுமன்றத்திலே அர்ஜுனா மற்றும் சபாநாயகர் இடையே கடும் முருகல் என்கிற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. பாராளுமன்றத்திலே அர்ஜுனா எம்பிக்கும் சபாநாயகருக்கும் இடையே கடும் முருகல் நிலை ஏற்பட்டிருக்கிறது. பாராளுமன்ற அடையாள அட்டை தனக்கு 2 மாதங்களாக வழங்கப்படவில்லை என அர்ஜுனா ராமநாதன் கடுமையாக சாடியிருக்கிறார். ஐக்கிய அரபு ஜனாதிபதி அனுர விஜயம், அதாவது ஐக்கிய அரபுக்கு ஜனாதிபதி அனுர விஜயம் மேற்கொள்ள இருக்கிறார். 10ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை அவருடைய பயணம் இருக்க போகிறது. பணம் செலுத்தி உணவருந்திய எம்பிக்கள் தொடர்பான செய்திகள் பார்க்க முடிகிறது. பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்ற சிற்றுண்டி சாலையிலே தாம் உட்கொள்ளும் உணவுக்காக 2000 ரூபாவை செலுத்தும் தீர்மானம் நேற்று முதல் நடைமுறைக்கு ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. 35,000 பட்டதாரிகளுக்கு உடனடி வேலைவாய்ப்பு அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன. அதே போல அந்த பட்டதாரிகளுக்கு உரிய வேலைகள் கொடுப்பதும் சிறந்ததாக அமையும். வடக்கிலே அவசரமாக முன்னெடுக்க வேண்டிய அபிவிருத்தி பணிகள் தொடர்பிலே உலக வங்கி பிரதிநிதிகளிடம் கலந்துரையாடல் என்று இடம்பெற்றிருக்கிறது. அவை சார்ந்த விடயங்கள் புகைப்படத்தோடு கூடிய விடயங்களாக விரிவாக தரப்பட்டிருக்கின்றன. நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு நாமல் எம்பிக்கு அழைப்பு விடப்பட்டிருக்கிறது. பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவை எதிர்வரும் 18ஆம் தேதி நீதிமன்றத்திலே முன்னிலையாகுமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் அழைப்பாணை விடுத்திருக்கிறது. கடவுச்சீட்டு அலுவலகம் 24 மணி நேரமும் இயங்க தீர்மானம் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களம் 24 மணி நேரமும் இயங்கி நாளொன்றுக்கு 4000 கடவுச்சீட்டுகளை வழங்க தீர்மானித்திருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எம்பிக்களுக்கு வாகனங்கள் இறக்குமதி செய்யப்படாது, அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்திருக்கிறார். இவை இன்றைய வலம்புரி பத்திரிகையின் முன்பக்க செய்திகள். உட்பக்க செய்திகளிலே நெல்லுக்கான நிர்ணய விலையை அறிவித்தது அரசாங்கம். 1 கிலோ நெல்லுக்கு வழங்கப்படும் விலைகள் அரசாங்கம் நேற்று நெல் சந்தைப்படுத்தல் சபை மூலமாக அறிவித்திருக்கிறது. கொழும்பிலே இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பிலே விவசாய அமைச்சர் KD லால்காந்த இந்த அறிவிப்பை விடுத்திருக்கிறார். இவ்வாறு அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய விலைகளுக்கு அமைய நாட்டு நெல் கிலோ ஒன்று 120 ரூபாவுக்கும், சம்பா நெல் கிலோ ஒன்று 125 ரூபாவுக்கும், கீரி சம்பா நெல் கிலோ ஒன்று 132 ரூபாவுக்கும் விவசாயிகளிடமிருந்து கொள்வனவு செய்யப்படும் என விவசாய அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். இந்த நிர்ணயிக்கப்பட்ட விலைகளுக்கு கொள்வனவு செய்வது சிறந்ததாக அமையும். பல தடவைகளிலே கடந்த காலங்களிலே விலை நிர்ணயம் செய்யப்படுவது ஒரு விலைக்கு, ஆனால் கொள்வனவு செய்வது இன்னொரு விலைக்காக இருந்திருக்கிறது. எனவே அதனையும் அரசாங்கம் அவதானிக்க வேண்டும். ஜனாதிபதியின் நிதி நிவாரணத்தை பிரதேச சபை ஊடாக வழங்க தீர்மானம் பிரதமர் ஹரணி தெரிவித்திருக்கிறார். மேலும் செய்திகளிலே 200 மில்லியன் தேங்காய் இறக்குமதி செய்ய அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே பயணிகள் தேவை கருதி யாழ் புயர்த நிலையத்திலே தொலைபேசி மின்னேற்றும் தொகுதி என்கின்ற விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. தனங்கிழப்பு உப்பள நிலையத்தை மீள ஆரம்பிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. கீரிமலை நவலேஸ்வர ஆலய மகோற்சவம் தொடர்பான செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன. அதே நேரத்திலே 100 சூரிய மின் உற்பத்தி திட்டம் விரைந்து செயல்படுத்த நடவடிக்கை வலுசக்தி அமைச்சு தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன. ஹாசாவை அமெரிக்கா கைப்பற்றும் இஸ்ரேலிய பிரதமரை சந்தித்த போது திட்டவட்டமாக தெரிவித்த ட்ரம்ப் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது ஹாசா பகுதியை அமெரிக்கா கைப்பற்றும் என இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்னியாகுவிடம் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் திட்டவட்டமாக தெரிவித்ததாக அந்த செய்தி நகர்கிறது. தொடர்ந்து தினக்குரல் பத்திரிகையை பார்க்கலாம். தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே ஜனாதிபதிக்கு பொய்யான தகவலே வழங்கப்பட்டது. உயிர் போனாலும் காணி சுவீகரிப்புக்கு அனுமதிக்க மாட்டோம். வெளி வடக்கிலே 2 குடும்பங்களையே மீள் குடியேற்ற வேண்டியுள்ளதா என கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. பாதுகாப்பு தரப்பின் அரசு அதிகாரிகள் இணைந்து பொய் தகவல்கள் வழங்கியிருக்கிறார்கள். அதாவது பாதுகாப்பு தரப்பு மற்றும் அரசு அதிகாரிகள் இணைந்து இந்த பொய் தகவலை வழங்கியதாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. இந்த குற்றத்தை சாட்டியிருக்கிறார்கள் பலாலி மீள் குடியேற்ற சபை என்கின்ற ரீதியிலே இந்த பலாலி மீள் குடியேற்ற சபையினுடைய காட்டமான இந்த தகவல் தரப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்துக்கு தற்போது சுமார் 1300 மீட்டர் நீளமான ஓடுபாதை உள்ளது. அதனை 2400 மீட்டர் ஓடுபாதையாக விரிவாக்கக்கூடிய வசதிகள் காணப்படும் நிலையில் காணிகளை சுவீகரிக்க வேண்டிய தேவை என்ன என அங்கே கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. நாமல் எம்பி அழைப்பானை நாங்கள் பார்த்த செய்தி. மைத்திரி ஆட்சிக்கு பின்னர் வெளி வடக்கிலே ஒரு துண்டு காணி கூட விடுவிக்கப்படவில்லை என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. 104 கிலோ கஞ்சா மீட்கப்பட்டிருக்கிறது. 3 கைதாகியிருக்கிறார்கள். ஊடகவியலாளர் லசந்த படுகொலை விவகாரம் சட்டம் அதிபரின் கடிதம் மிகுந்த ஆபத்தானதாகும் என்கிற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது.
அதே இடத்திலே லசந்த படுகொலை விவகாரம் குற்றவாளிகளை விடுதலை செய்யும் நோக்கமில்லை, சட்டமா அதிபரின் பரிந்துரைகள் ஆராயப்படும் என்கின்ற விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஊடகவியலாளர் லசந்த படுகொலை செய்யப்பட்ட விடயம் தொடர்பாக நீதி கோரி ஊடக அமைப்புகள் கருப்பு ஜனவரியை அறிவிக்கும் நிலையிலே லசந்த கொலை வழக்கிலே தொடர்புடையவர்கள் என சந்தேகிக்கப்படக்கூடிய மூவரை விடுதலை செய்யுமாறு சட்டமா அதிபர் தெரிவித்திருக்கக்கூடிய கடிதம் அல்லது அனுப்பி வைத்திருக்கக்கூடிய கடிதம் தொடர்பாக இப்பொழுது அரசு உன்னிப்பாக அவதானிப்பதாக சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் அரசு சட்டமா அதிபருக்கு எதிராக நம்பிக்கையில்லாத பிரேரணையை நிறைவேற்றும் என்கின்ற விடயங்களும் எதிர்பார்க்கப்படுகிறது. 35,000 பட்டதாரிகளுக்கு அரசு நியமனம் வழங்கப்படும் அமைச்சரை பேச்சாளர் உறுதியளித்திருக்கக்கூடிய விடயம் தினக்குரல் பத்திரிகையிலும் பார்க்க முடிகிறது. கோட்டபாய கைதாகலாம், கமன்பிலவுக்கு எப்படி தெரியும் என்கின்ற விடயம் சொல்லப்படுகிறது. கமன்பில மற்றும் அவர்கள் சார்ந்தவர்கள் குறிப்பாக விமல் வீரவன்ச இந்த இருவரும் அரசுக்கு எதிரான கருத்துக்களை தொடர்ச்சியாக பதிவு செய்து வருகிறார்கள். இவர்கள் கடந்த காலங்களில் இருந்திருக்கக்கூடிய அரசுகளுக்கு விசுவாசமாக இருந்து கொண்டு எதிரணியாக இருப்பது போல செயலாற்றி வந்திருக்கக்கூடியவர்கள் அல்லது காட்டி வந்திருக்கக்கூடியவர்கள், ஆனால் மறைமுகமாக அரசுக்கு ஆதரவாக பல சந்தர்ப்பங்களிலே செயல்பட்டிருக்கிறார்கள். USAID ஒரு ஊழியர்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. உலகம் முழுவதும் உள்ள USAID ஊழியர்கள் அனைவருக்கும் விடுமுறையில் அவர்களை அனுப்புவதற்கு முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்த மாதம் 7ஆம் தேதி தொடக்கம் சகல USAID ஊழியர்களுக்கும் விடுமுறை வழங்கப்பட உள்ளதாகவும் விசேட பணிகளில் உள்ள ஊழியர்கள் மட்டுமே சேவையில் இருப்பார்கள் எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நெல்லுக்கு நிர்ணய விலைகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அவற்றை நாங்கள் முழுமையாக பார்த்திருக்கின்றோம். உப்பின் விலை அதிகரிப்பு என்கிற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. கடந்த காலங்களிலே இந்த அதிகரிப்பு நிகழும் என எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. கடவுச்சீட்டு அச்சிடுவதற்கு மேலதிக பணியாளர்கள் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கிறது. நட்டத்தை குறைக்க திட்டங்கள் தயாரிப்பு என்கின்ற விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தள சர்வதேச விமான நிலையத்தின் நட்டத்தை குறைப்பதற்கான திட்டங்கள் தற்போது தயாரிக்கப்பட்டு வருவதாக துறைமுகங்கள் மற்றும் விமான சேவை பிரதி அமைச்சர் ருவான் கொடித்துவக்கு தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே ஒன்றிணைந்து செயற்படுவது குறித்து எதிர்க்கட்சிகள் ஆராய்வு என்கின்ற விடயங்களும் செய்தியாக்கப்பட்டிருக்கிறது. பிகாரியை எடுக்க முடியாது என்று கூறும் அர்ச்சுனா தனது காணியை மக்களுக்கு பிரித்து கொடுக்க தயாரா என கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. சடுதியாக வீழ்ச்சியடைந்த கொழும்பு பங்குச்சந்தை விவரங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. பேரினவாத அரசின் முகவர்களால் தமிழர்களின் அரசியல் அபிலாஷிகளுக்கு நிரந்தர முற்றுப்புள்ளி வைக்கும் செயற்பாடு என்கின்ற விடயங்கள் பதிவாகி இருக்கிறது. இதே நேரத்திலே ஈழநாடு பத்திரிகையை பார்க்கலாம். தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது புதிய அரசமைப்பு ஒன்று அவசரம் தேவையில்லை, அனுர தலைமையிலான அரசு அறிவித்திருக்கிறது. நாட்டின் தற்போதைய நிலவரத்துக்கு இணங்க பொருளாதாரத்தை பலப்படுத்தி நாட்டை ஸ்திரப்படுத்துவதே பிரதான விடயமாகும். புதிய அரசமைப்பை அவசரமாக கொண்டு வர வேண்டிய தேவை தற்போது கிடையாது என அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. பாராளுமன்றத்திலே ஒன்று கூடிய எதிர்க்கட்சி எம்பிக்கள் தொடர்பான செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன. அதே நேரத்திலே உள்ளூராட்சி தேர்தலை ஏப்ரல் 24 நடத்தலாம் அமைச்சர் பிமல் ரட்நாயக்க தெரிவித்திருக்கிறார். அதே நேரத்திலே 70 மில்லியன் ரூபாய் மோசடி நாமலுக்கு அழைப்பாணை விடப்பட்டிருக்கிறது. தேங்காய் ஏற்றுமதிக்கு தடையாக அரச படைகள். கேப்பாப்புலவு மக்களின் காணிகள் உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும். சபையிலே ரவிகரன் எம்பி வலியுறுத்தி இருக்கிறார். கடவுச்சீட்டு பிரச்சினைக்கு தீர்வு குடியுறவு திணைக்களத்தை 24 மணி நேரமும் இயக்க முடிவு என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. குற்றவாளிகள் சட்டத்தில் இருந்து ஒருபோதும் தப்பிக்க முடியாத அமைச்சர் நலிந்த ஜெயசு தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கிறது. எம்பிக்களுக்கு வாகனம் இல்லை என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வாகன இறக்குமதி செய்யப்படாது என அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது. நெல்லுக்கு நிர்ணய விலை என்கின்ற செய்தி பார்க்க முடிகிறது. நாங்கள் அவற்றை விரிவாக பார்த்திருக்கின்றோம். அரச வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு புதிய ஆட்சேர்ப்பு திட்டம் தொடர்பான விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. பாராளுமன்ற சம்பிரதாயங்கள் அரசால் மீறப்பட்டு வருகிறது. எதிர்க்கட்சி தலைவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். அவை சார்ந்த விடயங்களும் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன. வள்ளுவர் தமிழராக பிறந்தமே எங்களுக்கு பெருமைதான், வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே லசந்த படுகொலை சந்தேக நபர்கள் 3 விடுதலை செய்ய சட்டம் அதிபர் ஆலோசனை, இன்று எதிர்ப்பு போராட்டம் என்கின்ற விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இதே நேரத்திலே நீரிழிவு நோய்க்கான மருந்துகளை வழங்க பாரிய அளவு நிதி செலவீடு என்கின்ற விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இதனை அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்திருக்கிறார். அதே நேரத்திலே நிலுவைக் கட்டணங்கள் காரணமாக நீர்வளங்கள் சபையின் கடன் 16 மில்லியன் ரூபாவாக உயர்வு என்கின்ற விடயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 18 வயதுக்கு மேற்பட்டோர் வாக்காளர் பட்டியலிலே பதிவு செய்வதற்கு வாய்ப்பு என்கின்ற விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன. அதே நேரத்திலே
நாட்டு மக்களிடம் அரசு மன்னிப்பு கோர வேண்டும். ஐக்கிய மக்கள் சக்தி கோரிக்கை வைத்திருக்கிறது. மக்களை புறக்கணித்த தரப்பு அரசுக்கு எதிராக கூட்டணி பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல தெரிவித்திருக்கிறார். அதாவது அரச நிதியை மோசடி செய்தவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கும்போது அதனை அரசியல் பழிவாங்கல் என குறிப்பிட முடியாது. மக்களால் புறக்கணிக்கப்பட்ட தரப்பினர் அரசாங்கத்துக்கு எதிராக கூட்டமைக்க முயற்சிக்கிறார்கள். மக்களாணியை மலினப்படுத்த போவதில்லை என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். இவை இன்றைய பத்திரிகைகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளாக அமைந்திருக்கிறது. நாளாந்தம் உதயன் விளம்பரி தினக்குரல் மற்றும் ஈழநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்தித்து வருகின்றோம். இன்று முக்கிய செய்திகளை தந்து விடைபெறுகின்றோம். விடைபெறும் நான் ஹொஸ்டோ நடி கலையத்திலே சிவம் அவர்கள் இணைந்திருக்கிறார். மீண்டும் பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி.